நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமானை புறக்கணிக்கும் ஊடகங்கள், நாம் தமிழர் தம்பிகள் என்ன செய்ய போகிறோம், இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அதாவது 20ஆம் தேதி அன்று வெளிவந்த தினத்தந்தியின் முகப்பு பக்கத்துல ஒரு விளம்பரம், அதாவது சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் காண தவறாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்துல சில அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய புகைப்படங்கள்லாம் இருந்தது. ஆனா அண்ணன் சீமானவருடைய புகைப்படம் அதுல இல்ல. அந்த விளம்பரத்துல எந்தெந்த அரசியல்வாதிகள் இடம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா, அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, நரேந்திர மோடி, ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின், இன்னும் கட்சியே தொடங்காத விஜய், இவருடைய புகைப்படங்கள் இருந்தது. ஆனா அண்ணன் சீமானவருடைய புகைப்படம் இல்ல. இது என்ன காரணம்? இன்னைக்கு உண்மையும் நேர்மையுமாக இன்னைக்கு மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளுமை அது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்டு 13 வருடங்களுக்கு மேல ஆகுது. இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவு அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்திலேயே எந்த ஒரு கட்சியும் கொடுக்காத ஒரு ஆட்சி வரைவு, தொலைநோக்கு பார்வையோட ஆகச்சிறந்த கொள்கைகளை கொண்ட ஒரு ஆட்சி வரைவு. அதாவது ஒரு நாடு, ஒரு மக்கள், அந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை, அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன தீர்வு என அனைத்தையும் அந்த ஆட்சி வரைவுல கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு சீமானு மட்டும் இல்ல, நாளைக்கு யார் வந்தாலும் இந்த ஆட்சி வரைவை எடுத்து அப்படியே ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆட்சியை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த ஆட்சி வரைவை கொடுத்திருக்காங்க. இனி எந்த ஒரு அரசியல் கட்சி அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு அரசியல்வாதியும் பேசாத ஒரு அரசியலை அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதாவது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். அதாவது இதுவரைக்கும் இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாமே இந்த மக்களுக்கான அரசியலை பற்றி பேசிதான் நாம கேட்டிருக்கோம். ஆனா அனைத்து உயிர்களுக்குமான அரசியல், இந்த இயற்கை, இந்த சுற்றுச்சூழல், அனைத்து தலைமுறைகளுக்கான வாழ்வு, இப்படி பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு அரசியலை நம்ம இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி, இப்படிப்பட்ட ஒரு கட்சியை இந்த ஊடகங்கள், இந்த காட்சி ஊடகங்கள் இருந்தாலும் சரி, இந்த அச்சு ஊடகங்கள் இருந்தாலும் சரி, என்ன பண்ணிருக்கணும், தூக்கி கொண்டாடி இருக்கணும், இன்னும் மக்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கணும். இப்படி செஞ்சிருந்தாங்கன்னா இந்த 13 வருடங்கள்ல இன்னும் நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஏன் அடுத்து 2026 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த காட்சி ஊடகங்கள் சரி, அச்சு ஊடகங்களும் சரி, நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் ஈட்டடிப்பு செஞ்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இன்று இருக்கிற இந்த அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி எல்லாமே என்ன, அவர்களுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆட்சிக்கு வரணும், பதவிக்கு வரணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும், சுகபோகமா வாழணும், மக்களுக்கு நல்லது செய்யறது மாதிரி நடிக்கணும். அதாவது செய்தி அரசியல், பிம்ப அரசியல், இதுலதான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்காங்க. மற்றபடி உளமாற மக்களுக்கு நல்லது செய்யணும், இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கறது எண்ணம் அவங்களுக்கு துளியுங்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே உளமாற மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சியும் ஒரு தலைவன் வரும்போது அவர்களை இவங்க வளர விடுவாங்களா, இல்ல காட்டதான் விடுவாங்களா? இந்த ஊடகங்கள் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் ஈட்டடிப்பு செய்யறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதை நம்ம புதுவெளியில இந்த இடத்துல நம்ம அதிகமா பேச முடியாது. இருந்தாலும் இதையும் தாண்டி நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஒவ்வொரு உறவுகளுக்கும் இருக்கு. இது நம்ம எப்படி செய்ய போறோம், எப்படி பண்ணணும், எப்படி கட்சியும் சீமானையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத பற்றி நமது ஒவ்வொருவரும் நம்ம இதை பத்தி சிந்திச்சே ஆக வேண்டும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாக்கு சேகரிக்கும் போது, நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது, நமது நண்பர்கள், உறவினர்கள் யார்கிட்ட பேசும்போது இந்த ஒரு விடயத்தை பற்றி நம்ம தெளிவா பேசணும். அதாவது இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி சீமான் 13 வருடங்களுக்கு மேலாக இந்த மண்ணையும் மக்களுக்குமான அரசியல் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது இந்த காட்சி ஊடகம், செய்தி ஊடகம் எதுவுமே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற அரசியல் கட்சி, அரசியல்வாதி அப்படிங்கிறது சுயநலம் பிடித்தவர்கள். அப்படி இருக்கும்போது உளமாற மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற இந்த கட்சியை பற்றி இவங்க காட்ட மாட்டாங்க, பேசவும் விட மாட்டாங்க. இந்த உண்மை நம்ம மக்களிடம் எடுத்து சொல்லி ஆகணும், வேற வழியே கிடையாது. இன்னைக்கு இந்த தனித்துறை காட்சி மட்டும் இல்ல, இந்த நியூஸ் 18 இருக்கு, நியூஸ் 7 இருக்கு, புதிய தலைமுறை இருக்கு, இப்படி பல செய்தி ஊடகங்கள் இருக்கு. இதுல எந்த செய்தி ஊடகங்களும் நாம் தமிழ்ச்சியை பற்றியும் சீமானையும் பற்றியும் அதிகம் காட்டுறதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது. அப்ப நாம் தமிழ்ச்சியும் சீமானையும் புறக்கணிக்கிற இந்த செய்தி ஊடகங்களும் சரி, அச்சு ஊடகங்களும் சரி, மக்கள் முன்னால் தோல்விக்கணும். இதை நம்ம உறுதியா செய்தே ஆகணும். சரி நண்பர்களே, அதனால இதை பற்றி நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க. இது எப்படிலாம் இந்த ஊடகங்களை பற்றி நம்ம மக்களை தோல்விக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதை பற்றி யோசித்து இதை நிறைய மக்களை கொண்டு போய் இதை நம்ம கடத்தணும். நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது ராஜா அப்படிங்கிற மாதிரி நாம நமது கட்சியினுடைய ஒவ்வொருத்தரும் ஊடகம் தான். அதனால நமது கட்சியும் சீமானையும் மக்களை கொண்டு போய் சேர்ப்போம். 2024 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, 2026 நாம் தமிழ்ச்சி ஆட்சி, அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் அப்படிங்கிற நிலையை நிச்சயம் உருவாக்குவோம். சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து தான் இந்த கனொலி. மீண்டும் அடுத்த ஒரு கனொலி சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நமது கனவு தேசம் வலைவலியை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆர்வம். நன்றி, வணக்கம்.